ஹல்லேலூயா. தேவாதி தேவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைய லேவியர் ஆமகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 1, 2, 3. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகி நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் சபையை அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தராகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கு தன் தகப்பனுக்கு பயந்திருக்கவும் தன் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் என்று நான் தேவனாகிய கர்த்தர். விக்கிரங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்டவரை தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமல் இருப்பீர்களா? நான் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணு பொய் சொல்லலையா? அவங்க நம்ம எல்லாம் ரோமன் கத்தோலிக்கல வந்த நம்ம தான். சிலவங்க அவங்க அவரு எப்படின்னு தெரியாது, நம்ம விஜயகுமார் ராம்குமார தெரியல அவரு. ஆனா இப்ப நான் இந்த ஆர்சி புக்ல நம்ம பழைய சில முற்காலத்துல இருக்கோம்ல ரோமன் கத்தோலிக்கல, அதை உள்ளதை நான் இப்ப வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாம எத்திராம என்னாம லேவியர் ஆகுமா? Leon 19. இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லா சபையருக்கும் நீ சொல்ல வேண்டியதாவது, நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நான் பரிசுத்தராய் இருப்பதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களில் ஒருவனும் தன் தன் தந்தைக்கு தாய்க்கும் அஞ்சக்கடவான். தமது ஓய்வு நாட்களை அனுசரித்து வாருங்கள். நாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். விக்கிரகங்களை நாட்டவும் வேண்டாம். வார்ப்பத்தினால் செய்யப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு செய்யவும் கொள்ளவும் வேண்டாம். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ரோம கத்தோலிக்க இதை தெரியாத அவங்களுக்கு. இத ரோம கத்தோலிக்க படிக்கிறாங்கல்ல, விக்கிரங்களை உருவாக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் விக்கிரங்களை கொண்டாந்து வச்சுட்டு நான் சிலையை வணங்குன்னு சொன்ன வேளாங்கண்ணி ஆரோக்கியமா தான் அந்தோனியாரு எல்லாத்தையும் கொண்டு இது ஆர்சி புக்ல தானே இருக்கு. படிக்கவே இல்லையா? பொழப்பு தானே நடத்துறது. அப்படின்னா பொழப்பு தான். அப்ப அப்படின்னு சொன்னா அதை வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதை வச்சு அந்த விக்கிரகத்தை நல்லா உண்டி காசையெல்லாம் வாங்கிட்டு நல்லா சாப்பாடு. நான் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கு விக்கிரகத்தை நீங்க உருவாக்க வேண்டாம் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக கூறினார். அவர்கள் போய் அவர்கள் குரு என்று சொல்லிவிட்டு அவர்கள் பாடம் படிக்கிறார்கள். ஆனால் இந்த புக்கை அவங்க படிக்கவே இல்லையா? இப்ப பெந்தகோஸ்தேல இந்த புக்கை நான் மாத்திட்டாங்களா? இங்க உள்ளதுதானே இங்கே இருக்கு. மாத்தி விட்டாங்க. மாத்தலையே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக கூறுகிறார், நான் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களை இஸ்ரவேல் ஜனங்கள், நான் பாவம் தேடும் ஓடுகிற காணாத நான் உங்களை அழைத்து வருவேன் என்று அழைத்து நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இதனாலே கூறுகிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். இப்படியாக 4ஆம் வசனத்திலே வாசித்தோம் என்றால், விக்கிரகங்களை நாட்டவும் வேண்டாம். வார்ப்பிக்கப்பட்ட செய்யப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு செய்து கொள்ளவும் வேண்டாம். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் என்றால் மேய்ப்பன் அப்படி என்றால் ஆடுகளை மேய்க்கின்றவர். நாம் ஆடுகளாய் இருக்கின்றோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் என் தேவாதி தேவன் மேய்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே லேவியாகமம் 19, 30, 31 வாசிக்கலாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே தீர்த்துப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஏனென்றால் இதுல
அதே ரோமன் கத்தோலிக்க அதே அந்த பழைய ஏற்பாட்டுல தான் நான் வாசிக்கிறேன். தமது ஓய்வு நாட்களை அனுசரிக்க வாருங்கள், கடவுளின் மூலத்தனமான குறித்து பயப்படுவதையா இருக்க வேண்டும் நாம் ஆண்டவர். நீங்கள் தீட்டுப்படும்படியாதபடிக்கு பில்லி சூனியக்காரை நாடவும் குறி சொல்லவும் சவுனக்காரரிடம் யாதொன்றையும் கேட்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியான கொண்டு வந்தாரு. எகிப்து தேசத்திலிருந்து உங்களையும் என்னையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து வந்தார் அல்லவா? பாலும் தேடும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று சொன்னார் அல்லவா? அப்படியே இருக்கின்ற வேளையில அங்கே பார்க்கின்றோம், வருகின்ற வழியில தேவாதி தேவன் அங்கே பார்த்தோம் என்றால் மோசனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் சீனாய் மலையில சீனாய் கெடுக்க முடியல அவரை அழைத்து வந்து நீ என்னோடு வா, நான் உங்களுக்கு நான் உடன்படிக்கை பெட்டியை தருகிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவராகிய இயேசு கட்டளையை கொடுத்தார் அல்லவா? அப்போது அவர் கொடுக்கின்ற சீனாய் மலையில கர்த்தருடைய தாசனாகிய மோசே அங்க போனது இருப்ப ஆரோன் என்ன செய்தார் என்றால், உங்கள் காதுகளில் உள்ள கடகம் கட்டகம் எல்லாத்தையும் நீ என்னிடம் கொடுங்கள், அதை நான் ஏன் மோசே போன்ற என்ன ஆனாவோ என்று தெரியவில்லை என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை நமஸ்கரித்தார்கள், அதை வணங்கினார்கள். ஆனால் இங்க தேவாதி தேவன் ஊரும் பிராணிகள் முதற்கொண்டு வானத்தில் உலகளும் பூமியில் உண்டான ஊரும் பிராணிகளை நடமாடும் பிராணிகளை யாரையும் ஒன்றையும் நீ உருவாக்க வேண்டாம் என்று அதே அந்த காலத்தில் உள்ள பழைய ரோமன் கத்தோலிக்க உள்ள வேதத்திலே வேற இந்த பட்டயத்திலேயே அதேதான கூறியிருக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே அச்சடிக்கப்பட்ட இந்த வேதத்திலேயும் பெயரால் மாறி இருக்கிறது என்ற பொருள் ஒன்றாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பாஸ்கர பாட்டுல நினைப்பு இருக்கா? நான் பார்க்கணுமே என் சகாயரே இயேசுவே, உம்மை நான் பார்க்கணுமே என் கண்களும் என் உள்ளமும் என் கண்களும் என் உள்ளமும் உம்மை காணவே எங்கி தவிக்குதே, உம்மை காணவே எங்கி தவிக்குதே. அம்மாவும் அப்பாவும் நீரே, அம்மாவும் அப்பாவும் நீரே, இந்த எளியவர்க்கு என்ன உதவிகளை செய்கிறீர்களோ, இந்த எளியவர்க்கு என்ன உதவிகளை செய்கிறீர்களோ, அப்போதே நீ என்னை கண்டிடுவாய், அப்போதே நீ என்னை கண்டிடுவாய். அம்மாவோ அப்பாவோ நீரே, அம்மாவோ அப்பாவோ நீரே, பலவீனத்தே உமது பலன் கூற நாமவினந்தே, பலவீனத்தே உமது பலன் கூற நாமவினந்தே, காண்டாமிருகத்தே பலத்தை தந்தீரையா, காண்டா மிருகத்தே பலத்தை தந்தீரையா. அம்மாவோ அப்பாவோ நீரே, அம்மாவோ அப்பாவோ நீரே, மலரியாக இருந்த கற்பத்தில் கனியை ஆசீர்வதித்தே, மலரியாக இருந்த கற்பத்தில் கனியை ஆசீர்வதித்தே, இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தே, இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தே. அம்மாவோ அப்பாவோ நீரே, அம்மாவோ அப்பாவோ நீரே, சகாயரே இயேசுவே,
உம்மை நான் பார்க்கணுமே என் சகாயரே இயேசுவே உம்மை நான் பார்க்கணுமே இளையாளை போல அண்ணாளை போல கராளை போல இளையாளை போல அண்ணாளை போல சாராளை போல ஆசீர்வதித்தே கோடி கோடி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அம்மாவும் அப்பாவும் நீரே அம்மாவும் அப்பாவும் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக உங்களை ஆசீர்வதித்தார் அல்லவா? இத